ஹாய் ஹலோ பிடிஎஸ் ஆர்மீஸ் மை பிக் பிடிஎஸ் ஆர்மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன்டா. ஹாப்பி சண்டேடா எல்லாத்துக்கும். இந்த சண்டே வந்துட்டு நம்மளோட இமேஜினேஷனோட ஃபீல் குட்டாக கொண்டாடுங்க, ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போகிறது 4 டைட்டில் 4 ஹீரோஸோட இன்ட்ரோ இதில் இருக்கும். அண்ட் இது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் விசஸ் தான். மொத்தம் 6 சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டது வந்துட்டு நான் 4 டைட்டிலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபீல் குட்டாக இருக்கும், அவ்வளோதான். சரி வாங்க, இது எபிசோடாக போகும். என்னோடய டூரிஷன் பொறுத்து நான் கொடுக்குறேன். இதில் தயாங்கான ஒரு ரொமான்ஸை பார்த்துருவோம், ஓகேவா? ஓவரால் ரொமான்ஸாக வரும், பாட்டாக பார்ப்போம். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் தயாங்கான ரொமான்ஸ் வரும். ஸோ ஹெட்ஃபோன் மாட்டுக்கோங்க. எபிசோடு ஃபர்ஸ்ட் எபிசோட். இந்த எபிசோடோட நேம் உன் கையில் நான் குழந்தையடி, ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். யாராவது புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே வாங்கடா. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் இதில் ஹீரோயின்ஸ் 5 ஹீரோயின்ஸ். அதனால் ஒய்ன்ற நேம் நான் யாருக்குமே வைக்கல, எல்லாத்துக்கும் பொதுவாக நேம் வச்சிட்டேன். ஏன்னா இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு ஜிம்மினோட பேருக்கு ஒய்ன்னு வச்சுன்னா மற்ற ஜேகே ஜின்னு தயாங்கோட ஃபேன்ஸ் கோச்சிக்கிருவீங்க. ஸோ நான் நான் டோட்டலாக ஒயன்ற நேமே வைக்கல, சும்மா நார்மலாக ஒரு நேம் வைக்கிறேன். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இது என்னோடய சப்ஸ்கிரிப்ஷன் கேட்டிருந்தது. ஸோ வேறு யாருக்காவது ஏதாச்சும் ஒன் ஷாட் வேணும், வேறு டைட்டிலில் வேணும், எங்களுக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்றீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி வாங்க, எபிசோடு 1க்குள்ளே போவோம். உன் கையில் நான் குழந்தையடி தயாங்கான ஒரு ரொமான்ஸ் வரும். ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க. இந்த ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ட்ரூ வேணாண்டா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? தயாங்கா, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இங்கே வாங்க சாப்பிடுங்கங்க. ஐயோ தயாங், ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மாமா கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா, கொஞ்சம் அவ்வளோதான், கொஞ்சம் தான் சாப்பிடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இவர் வேறு சாப்பிடவே மாட்டாரே. இன்னும் ஃபோன் அடிக்குது, யார்? ஹலோ, என்னடி ஃபெமி? ஏய் ஜெனி, சொல்லுடி. உனக்கு நாளைக்கு பர்த்டேல என்னடி கிஃப்ட் வேணும்? ஏண்டி ஒரு பர்த்டே கேர்ள்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குற விஷயமாடி இது? உனக்கு முடிஞ்ச எதையாவது வாங்கிட்டு வாடி. நான் எல்லாமே உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன், இப்போ என்ன கிஃப்ட்டு தான் உனக்கு வேணும்? இங்கே பாரு, நான் ஏற்கனவே தயாங்க சாப்பாடு ஊட்டி விட ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்காக ஃபோனை வச்சிரு. என்னடி சொல்கிற? தயாங் சாப்பிடவே மாட்டுறாருடி. இவருக்கு சாப்பாடு ஊட்டுறக்குள்ளே எனக்கு போதும் ஆகுது. டெய்லி இதே பிரச்சனை தான். 2 மாதத்தில் ஒரு குழந்த கையில் இருக்குது, 32 வயசில் ஒரு குழந்த கையில் இருக்குது. உன் பாடு பெரிய பாடு தாண்டி. சரி, நான் ஃபோனை கட் பண்ணிடுறேன்டி ஜெனி, பார்த்துக்கோ. ஐயோ, ஜெனிட்ட என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டால் அவள் எதையாச்சும் வாங்கிட்டு வான்னு சொல்கிறா. என்ன வாங்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது? சரி, நம்ம ஐசுக்கே கால் பண்ணுவோம். ஹலோ, சொல்லுடி ஃபெமி. ஐசு, என்னடி பண்ணிகிட்ருக்க? என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹெட்டேஜாக இருக்கா, அதனால் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கேன். என்னது, ஜேகே பாஸ்க்கு ஹெட்டேஜாக இருக்கா? ஆமாடி, அவருக்கு ஓவராக ஹெட்டேஜாக இருக்கா, அதனால் என்னை மெசேஜ் பண்ணி விட சொன்னார், அதனால் பண்ணி விட்டுட்ருக்கேன். உனக்கு என்னடி பிரச்சனை, டக்குன்னு சொல்கிறீ. நாளைக்கு ஜெனிக்கு பர்த்டேயில் கிஃப்ட் வாங்கிட்டிங்களா? நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வாங்கிட்டு வருவோம்டி. நான் என்னடி கிஃப்ட் வாங்கட்டும்? நீ என்ன கிஃப்ட் வாங்கட்டும்னு என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு என்ன தெரியும்? எதையாச்சும் வாங்கிட்டு வாடி. ஏதாச்சும் ஐடியா கொடுறி ஐசு. தயவுசெய்து நீ ஃபோனை வைக்கிறியா? நானே இப்போ தான் என் ஹஸ்பண்டோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவும் உனக்கு பொருட்களையாடி. வேடி முதல் ஃபோனை. சே சாரி. யூ ஆர் என்ஜாய். இவளும் பிஸியாக இருக்கா. இன்னி நம்ம அடுத்து யாருக்கு தான் ஃபோன் அடித்து கேட்குறது? சரி, ஓகே, நம்ம பவிக்கிட்ட கேட்போம். ஹலோ பவி, என்னடி சொல்கிறீ ஃபெமி? பவி, நாளைக்கு ஜெனிக்கு பர்த்டேயில் கிஃப்ட் வாங்கிட்டிங்களா? நானே கார்டனில் இருக்கேன், ஒழுங்காக ஃபோனை வச்சிரு. நீ எதுக்கடி கார்டனில் இருக்க? ஜிம்மினுக்கு வேறு பொண்ணு பார்த்து முடிச்சு வைக்க போகிறாங்களாண்டி. என்னடி சொல்கிற? ஆமாடி, அது ஏண்டி கேட்குற? அது பெரிய கொடுமைடி. உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஜின்னு இருக்காங்களே, பரியோட ஹஸ்பண்டு. ஆமாம், அவங்க ஜிம்மின்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போ பரி கேட்டுட்டு அவனுக்கு உடனே கால் பண்ணி சொன்னா தெரியுமா? இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா?
எதுக்கு தான் அந்த ஜிம்மினுக்கு எப்போ பார்த்தாலும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு அவங்க ஃபேமிலியில் நினைக்கிறாங்கன்னே தெரில. இது எனக்கு ஓவராக டென்ஷனில் இருக்கே. இப்போ ஜெனிக்கு கிஃப்ட் வாங்குறது தான் முக்கியமா? மூடிட்டு ஃபோனை வைடி. பவி 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 இவ்வளோ ஃபோனை வச்சுட்டாலா? எல்லாரும் பிஸியாக இருக்காங்கப்பா, நான் மட்டும்தான் வெட்டியாக இருக்கேன். சரி ஓகே, இவளுகெல்லாம் போய் தொலையட்டும் போ. நான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பரிக்கே ஃபோன் அடிக்கிறேன். ஹலோ, என்னடி ஃபிமி? பரி, ஜெனிக்கு என்னடி கிஃப்ட் வாங்கட்டும்? ஜெனிக்கு என்ன கிஃப்ட் வாங்கட்டும்னு என்கிட்ட கேட்குற? என்னடி நீ? அவளுகள்கிட்டலாம் கேட்டேன்டி, அவங்களாம் ஓவர் பிஸியாக இருக்காங்க. அப்போ என்னை பார்த்தா நான் பிஸியாக இல்லாத மாதிரி தெரியுதான்? சீச்சி, அப்படி இல்லடி பரி, நீ ஒரு ஆள் தான் என் மனசை புரிஞ்சுக்கிற, அவங்களாம் புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க. சரி விடு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஜெனிக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும்டி? ஜெனிக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும்னு என்கிட்ட கேட்குறேன். நானே இன்னும் எதுவும் ஐடியா பண்ணலாம். உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருந்தால் என்கிட்ட சொல்லு. என்கிட்ட என்ன ஐடியா இருக்குது? சரி அதை விடு. உன் பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க? ஒன்று தூங்குது, ஒன்று விளாண்டுட்டுருக்கு. உன் ஹஸ்பண்ட் என்ன செய்கிறாரு? அவர் இன்னும் வீட்டுக்கே வரல. இனி ஜெனியோட பர்த்டேக்கு போகிற விஷயத்த நான் சொல்லவே இல்லை. சொன்னால் அதுக்கு வேறு என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில. ஹிட்லர் ஹஸ்பண்டை வச்சுட்டு நீ ரொம்ப கஷ்டப்படுற. பாவண்டி பாரி நீ. ஆமாடி, நான் பாவம் தாண்டி. நீ ஒரு ஆளாக தாண்டி சிங்கிளாக ஹாப்பியாக இருக்க. ஏன்னா அதே சிங்கிளாக ஹாப்பியாக இருக்கேனா? நானே நீங்களாம் பிஸியாக இருக்கீங்க, நான் மட்டும் வெட்டியாக இருக்கேன்னு கவலையில் இருக்கேன். இப்போ வந்துட்டு சிங்கிளாக ஹாப்பியாக இருக்கேன்னு இருக்க. போடி ஃபெமி, ஓவராக அழுத்துக்காதடி. நீ வேற ஏண்டி பாரி, எனக்கு அழுகலையாக வருதுடி. ஜெனிக்கிட்ட கேட்டால் தயாங்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன்னு இருக்கா. ஐசு கிட்ட கேட்டால் ஐசு என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் ஜேகே பாஸ்க்கு வந்து ஹெட்டேஜ் தான் இருக்குது, மஜாஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன்றா. பவிக்கிட்ட கேட்டால் ஜிம்மினுக்கு ஏற்கனவே மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்ட்டு இருக்காங்க, ஒழுங்காக மூடிட்டு ஃபோனை வெடின்றா. உங்ககிட்ட கேட்டால் பிள்ளைங்க தூங்குறாங்க, என் ஹஸ்பண்ட் இன்னும் வரல, நான் வந்துட்டு பர்த்டேக்கு வருவேன், நானே டவுட்டாக இருக்குன்னு இருக்க. எல்லாரும் பிஸியாக இருக்கீங்கடி, நான் மட்டும்தாண்டி வெட்டியாக இருக்கேன். என்ன செய்ய? உன் லைஃப்பில் ஒரு பார்ட்னர் வரணும்ல, வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னத்தை வெயிட் பண்ண? ஐயோ கடவுளே, சீக்கிரமாக எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை அமுச்சு வைப்பா, நான் எதிர்பார்க்குற மாதிரியே. சரி அனுப்பு. ஃபோனை கட் பண்ணிட்டு ஜின் வராரு. சரி ஓகே நீ பாரு. ஜின் வந்துட்டிங்களா? வந்துட்டேன். ஜின், காஃபி எதுவும்? ஏன் மேடம், உனக்கு என்ன வேணும்? ஏன் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க? எதுவும் வேணுமா? ஆமாம் ஜின், ஆமாம். என்னது? நாளைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. ஸோ நான் போகணும். போயிட்டு வந்துடவா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூடிட்டு வீட்டிலே இரு, சரியா? ஜின், அது இல்லை. நான் சொல்லி என்னைய கல்யாணம் முடித்தேன். என் பிள்ளைகளை நல்லா பார்த்துக்குருவேன், என்னைய நல்லா பார்த்துக்குருவேன், அண்ட் வீட்டில் எல்லா வேலையும் நான் பார்ப்பேன், ஒரு பேபி சிட்டர் மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தானே என்னைய கல்யாணம் முடிச்சிட்டேன். இப்போ என்ன, ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போகிறேன், இப்படி சொல்லிகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, மூடிட்டு இரு, ஓகேவா? இல்லை அது இல்லை ஜின், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ப்ளீஸ் ஜின், நான் போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ், ஒரு 1 hour மட்டும். நான் டக்குன்னு போயிட்டு விஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்துடுவேன். அப்போ பிள்ளைங்களா யார்டி பாப்பா? யார் பாப்பா? ஜின் அவங்கள குழந்தைகளையும் தூக்கிட்டு போயிடுறேன், ஓகேவா? ஒன்னாடி இருக்குது, 2 இருக்குது, 2த்தையும் எப்படி தூக்கிட்டு போவேன்? ஜின் அது வந்து ப்ளீஸ், நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் ஜின், ப்ளீஸ் நான் போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் ஜின், ப்ளீஸ். என்னமோ பண்ணி தொலை. குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா பார்த்துக்கோ, நீ கொண்டுருவேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் ஜின், ப்ளீஸ். சரி போய் தொலை. அப்பா தேங்க்ஸ் ஜின். சரி ஓகே, நீ நாளைக்கு போ. இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிரு. ஜின், நீ நாளைக்கு தான் போகிற, இப்போ சும்மா தானே இருக்க, போய் ட்ரெஸ்ஸை துவை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பறி போயிடுறாங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு ஆர்மிஸ், அதனால் வந்து எல்லாத்துக்கும் வேறு நேம் வச்சுட்டேன். ஸோ அவங்க பயாஸ், அதாவது வந்துட்டு இப்போ ஜேகே பயாஸ், ஜின் பயாஸ், தயாங் பயாஸ், ஜிமின் பயாஸ், அந்த மாதிரி வந்துட்டு 4 ஹீரோயின்ஸுக்கும் 4 நேம் வச்சுட்டேன், ஓகேவா சூர்யா? அதில் வந்துட்டு ஜிமினோட கேர்ள், அதாவது ஜிமினுக்கு பேராக கொடுத்துருக்கிறது வந்து பவி, ஓகேவா? தயாங்க்கு பேராக கொடுத்துருக்கிறது ஜெனி, ஓகேவா?
அண்ட் ஜின்னுக்கு பேராக கொடுத்துருக்கிறது பரி, ஓகேவா, பாரி. அண்ட் வந்துட்டு ஜேகேக்கு பேராக கொடுத்துருக்கிறது ஐஷு. ஸோ இந்த நேம் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இந்த நேமை வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்களும் ஒயனா நினச்சிக்கோங்க. இப்போ ஜேகேவுக்கு ஃபேன்ஸ் இருப்பீங்க, ஜேகேவை வந்து வச்சு பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஐசுவை ஒயனா நினச்சிக்கோங்க. தயாங்க்கு பார்க்க வந்தவங்க ஜெனியை ஒயனா நினச்சிக்கோங்க. ஜிமினுக்கு பார்க்க வந்தவங்க பவியை ஒயனா நினச்சிக்கோங்க. ஜின்னுக்கு பார்க்க வந்தவங்க பரியை ஒயனா நினச்சிக்கோங்க. ஃபெமியை யாருக்கு ஒயனா நினைக்கணும்னு நான் போக போக ஸ்டோரியில் சொல்கிறேன், ஓகேவா? சரி வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பரி வந்துட்டு அப்படியே போகிறாங்க. போய் இப்போ ட்ரெஸ் எல்லாம் துவைச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இன்றைக்கி தான் ஜெனியோட பர்த்டே. ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஜெனியோட வீட்டில் தான் இருக்கீங்க. அதாவது தயாங்கோட வீட்டில் தான் இப்போ வந்து எல்லாருமே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஜெனியோட டேடி சொல்கிறாங்க, பவி என்ன அங்கிள், ஜெனி போய் கிளம்பிட்டாளான்னு பார்த்துட்டு வாமா. இந்த போகிறேன் அங்கிள். ஜெனி 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 கிளம்பிட்டியாடி? நான் கிளம்பிட்டேன்டி. இந்தா இவனை பிடிச்சிட்டு கீழே தூக்கிட்டு போ. நான் போய் தயாங்க கூப்பிட்டு வரேன். ஓ தயாங்க கிளப்பணுமா? அப்போ விடிஞ்சிரும். நீ போய் கிளப்பி கூட்டிகிட்டு வா. குழந்தைய வா 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 ஆண்டிக்கிட்ட வா ஆண்டிக்கிட்ட வா ஆண்டிக்கிட்ட வா. உன் பையன் ரொம்ப க்யூட்டாக சிரிக்கிறியாண்டி. கண்ணை வைக்காதடி, தூக்கிட்டு போடி. சரி ஓகே, நான் கீழே போகிறேன். நீ தயாங்க சீக்கிரம் கிளப்பி கூட்டிகிட்டு வந்துடு, ஓகேவா? சரிடி போடி. தயாங் மாமா, ஐயோ கிளம்பிட்டிங்களா? மம்மி என்ன தயாங்? மம்மி ஜிப்பு மாட்டவே முடியல மம்மி. மாட்ட முடியலையா? சரி வாங்க நான் மாட்டி விட்றேன். மம்மி பார்த்து மாட்டி விடுங்க மம்மி. தயாங் கொஞ்சம் அமைதியாக இரு தயாங். என்ன பேபி இப்படி இருக்க? சரி ஓகே நீங்கள் பார்த்து மாட்டி விடுங்க. ஓகே தயாங் அமைதியாக இரு. ஓகே மம்மி இப்போ மாட்டி விட்றேன், ஓகேவா? ஓகே மம்மி. அவ்வளோதான், ஜிப் மாட்டியாச்சு. தயாங் இங்கே பாரு, மம்மி ஒன்று சொல்லுவேன், இப்போ கேட்டுக்கணும். சொல்லுங்கள் மம்மி. இங்கே பாரு, என் கூடயே தான் இருக்கணும், ஓகேவா? நீ சேட்டை பண்ணக்கூடாது, ஓகேவா? யார்கிட்டையும் எதுவும் வம்பு பண்ணக்கூடாது, ஓகேவா? இன்றைக்கி நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நீ சேட்டை பண்ணாமல் சமத்தாக இருந்தேன்னா மம்மி உனக்கு கேக் வாங்கி தருவேன், ஓகேவா? கேக் 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 வாங்கி தரேன். ஸோ நீ சமத்தா என்கிட்டயே நிற்கணும், ஓகேவா? வேறு எங்கேயுமே போகக்கூடாது, ஓகேவா தயா? ஓகே மம்மி ஓகே. சரி வா அப்போ கீழே போகலாமா? கீழே போகலாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்கும் ஜெனியும் கீழே இறங்கி போகிறீங்க. ஜெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடி. தேங்க்யூ டி, தேங்க்யூ. எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி. வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்னோட பிறந்த நாளுக்கு வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி ஜெனி வா கேக் வெட்டு. இந்த வரேன்ப்பா. தயா என்கிட்டக்கே இருக்கணும், ஓகேவா? எங்கேயும் போகக்கூடாது. ஓகே மம்மி. இப்போ வந்துட்டு அப்படியே ஜெனி கேக் வெட்ட போகிறீங்க. ஜெனி கேக் வெட்டுறீங்க. தயாங்க்கு கேக் எடுத்து ஊட்டி விட்றீங்க. தயாங் கேக்கை சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கவங்க டேடி மேலே கேக்கை தூக்கி கேக்கு கேக் கேக் அங்கிள் கேக்கு உங்கள் மேலே வெட்டிட்டேனே. ஜெனி இன்னும் ஜெனி இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கியான்? பாப்பா காம்டவுன். ஐயோ தயாங்க ஏன் தயாங்க இப்படி பண்ணுறீங்க? இப்படி ஒரு முட்டாளை வச்சுக்கிட்டு இவன் கூட எதுக்கு தான் நீ சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்க? எனக்கும் தெரியலை. இன்னும் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், இவன் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க ஜெனி? அங்கிள் என்ன பேசுகிறீங்க? அவர் சின்ன குழந்தையா இருக்கார், அதனால தான் ஜெனி வந்து இப்படி இருக்கா. ஏன் நீங்கள் இப்படி அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கிறதுலே இருக்கீங்க? பவி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, உனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அங்கிள்? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அண்ட் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தயாங்க்கு இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால தயாங் இப்படி இருக்கார். அவர் சரியாகவே ஆக மாட்டாரா? ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, யாருமே இதில் தலையிடக்கூடாது. இது எனக்கும் என் பொண்ணுக்கும் உள்ள பிரச்சனை. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிறோம். அது எப்படி அங்கிள் நீங்கள் ரெண்டு பேருமே பேசிக்கிருவீங்க? இங்கே வக்கீல் நான் ஒருத்தர் இருக்கேன், ஏன் முன்னாடியே நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜேகே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இது எங்களோட ஃபேமிலி மேட்டர். என்ன அங்கிள் ஃபேமிலி மேட்டர்னு சொல்கிறீங்க? இது வந்து 4 செவத்துக்குள்ளே, அதாவது நீங்கள் மட்டும் இருக்கும்போது நீங்கள் பேசிக்கிட்டால் அது ஃபேமிலி மேட்டர். ஸோ பப்ளிக்கெலாம் இருக்கும்போது நீங்கள் பேசினா அது ஃபேமிலி மேட்டரில் பொது மேட்டர் தான். தயாங்கையும் ஜெனியையும் பிரித்து வைக்கணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மனசு ஒத்து போயிடுச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. ஜெனி இதை ஏற்றுக்கிட்டா, ஓகேலா? நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது.
ஐயோ ஐசு, கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா? என்ன ஐசு அமைதியாக இருக்க சொல்கிறீங்க? அவள் கரெக்டாக தானே பேசுகிறா. பரி, பவி, ஐசு எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. தயவுசெய்து ஜேகே நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? அங்கிள், உண்மையை பேசினா உங்களுக்கு ஏன் இப்படி வந்துட்டு கஷ்டமாக இருக்குது? ஃபெமி, நீயும் கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா? எங்கள் ஃப்ரெண்டுக்கு நாங்கள் தான் அங்கிள் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் ஏன் அங்கிள் இப்படி இருக்கீங்க? இதுக்கு தான் இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்களா? தயாங்க ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? இங்கே பாருங்க, நான் தயாங்க குறை சொல்லணும்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. இப்படி ஒரு முட்டாள் கூட நீங்கள் வாழுவீங்களா? இந்த மாதிரி ஒரு முட்டாள் கூட நீங்கள் வாழுவீங்களா? என் பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா. இப்போ என் பொண்ணு வாழும்போது எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். இங்கே பப்ளிக் முன்னாடி என் மூஞ்சில் கேக் எடுத்து எப்படி அப்பி விட்றியான்னு பார்த்தீங்களா? இந்த ஒரு முட்டாள் கூட என் பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கா. அப்புறம் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஐயோ அப்பா, தயவுசெய்து இங்கேருந்து நீங்கள் போகிறீங்களா? ஜெனி, நான் உனக்காண்டி தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். எனக்காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணியே பேச வேணாம். எனக்கு தயாங் வேணும், நான் தயாங் கூட தான் இருப்பேன். உங்களை இங்கே கூப்பிட்டது தப்பு தான், என்னோட தப்பு தான். ஸோ இங்கே நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க. இங்கே பாரு ஜெனி, இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ ரொம்பவே வருத்தப்படுவ ஜெனி. இவனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட வருவ. அப்படி ஒரு காலம் எப்பயுமே வராது. எனக்கு தயாங் மட்டும்தான் வேணும். தயவுசெய்து நீங்கள் கிளம்புங்க. ஏய் ஜெனி, ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீங்கள் அப்பா மாதிரி நடந்துக்கலையேப்பா. அப்பா மாதிரி நடந்துக்கலையே. எப்போ பாரு இங்கே வரும்போதெல்லாம் நீங்கள் தயாங்க ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஏன் இப்படி நீங்கள் தயாங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்க? எனக்கு பிடிக்கல டாடி. பாருங்க, தயாங்க இப்படி குழந்தையா இருக்காரு, அது எனக்கு புரியுது. பட் அதை நான் ஏற்றுக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு இவர் இப்படி இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதை நானுமே ஏற்றுக்கிட்டேன். அவர் எப்போ சரியாகிறாரோ அப்போ சரியாகட்டும்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டேல. ஸோ உங்களுக்கு என்ன இதில் கஷ்டம்? நான் பார்த்துக்கிறேன்ல, தயாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பார்த்துக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. இன்னொரு தடவை இதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். இதுக்கு மேலே இஷ்டம், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட டேடி இப்போ வெளில போயிடுறாங்க. இப்போ அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஜெனி, சாரிடி உங்கள் டேடிக்கிட்ட அப்படி பேசுனதுக்கு. இல்லைடி, நீங்கள் கரெக்டாக தானடி பேசுனீங்க. உங்கள் டேடி புரிஞ்சுக்கிறாமல் பேசுகிறாதுடி. இவர் எப்போ எதுக்கு தான் இப்படி தயாங்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறாருன்னு எனக்கே தெரியலடி. ஒரு பேரண்ட்ஸாக அவரோட நினப்பு கரெக்டு தான், ஒரு ஒய்ஃபாக உன்னோட நினப்பும் கரெக்டு தான். ஸோ என்ன செய்ய, நாங்கள் எப்பயுமே உனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணுவோம் ஜெனி. ரொம்ப தேங்க்ஸ்டி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளெல்லாம் எதுக்குடி தேங்க்ஸ் சொல்கிற? சரி வாங்கடி, நம்மளாம் போய் சாப்பிட்லாம். இல்லை ஜெனி, நானும் ஐசுவும் கிளம்புறோம். எனக்கு முக்கியமான கேஸ் வந்து இயரிங்க்கு வருது. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, புரிஞ்சுக்கோ. நான் உன்னோட பர்த்டே, அதனால தான் நான் வந்துட்டு ஐசு என்னை கூப்பிட்டா, அதனால தான் வந்தேன். ஸோ ஐசு வேணா இங்கே இருக்கட்டும், நான் வேணா கிளம்பட்டுமா? ஐசு நீ இங்கே இருந்துட்டு வரையா, நான் கிளம்பட்டுமா? என்னஞ்சிக்கு என்னையை விட்டுட்டு போகிறீங்க? புரிஞ்சுக்கோடி சொல்லும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி. அடி உன்னை விட்டு போக எனக்கும் தான் ஃபீலாக இருக்குது. உன்னை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. பட் ஐ எம் ஏ லாயர், ஸோ புரிஞ்சுக்கோ. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே டீச்சர்லாம். ஓகே ஃபெமி. பாஸ், ஃபெமி டக்குன்னு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நீ வந்து சேரு, ஓகேவா? லேட் பண்ணிடக்கூடாது. அங்கே நிறையாவே கேஸ் இருக்குது. ஸோ நிறையா இடத்துக்கு போகணும். அண்ட் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு விசாரிக்கணும், புரியுதா? ஓகே பாஸ். ஓகே, டன். நான் வந்துட்டு ஒரு 2 ஹார்ஸில் அங்கே வந்துடுவேன், ஓகேவா? ஓகே. ஏங்க இப்போ பார்த்தாலும் ஃபெமியை மிரட்டிக்கிட்டே இருக்கீங்க? விடுடி, சும்மா ரெடி. ஃபெமி வந்து எனக்கு தங்கச்சி மாதிரிடி. ஸோ என் தங்கச்சியை நான் மிரட்டுறேன், அவ்வளோதான். ஐயோ, அதுக்குன்னு இவ்வளோ கொடுமைலாம் படுத்தாதீங்க அவளை. விடு, அவள் என் தங்கச்சி தானே. சரி, ஓகே, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரிடி பொண்டாட்டி, லவ் யூ டூ. ஐயோ, உங்கள் ரொமான்ஸ் எங்களால் பார்க்க சைக்கிளில். தயவுசெய்து சார் கிளம்புங்க சார் நீங்கள். சரி, எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. இப்போது பவி தான். ஜெனி. என்னடி பவி? நானும் கிளம்புறேன்டி. ஏன்டி? அது ஒரு பெரிய கதை. சரி, ஓகே, கோச்சு கதை, நான் கிளம்புறேன். என்னடி, எதுவும் பிரச்சனையா? அதை நான் வந்து சொல்கிறேன்டி, நான் கிளம்புறேன்டி. சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாடி பவி. ஓகே, நீ என்ஜாய் பண்ண. சரிடி, பாரு. ஐசு, என்னடி? நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுறியா? கால் பண்ணவா? ஏன்டி? நீ பண்ணுடி. உன் ஹஸ்பண்டால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஸோ அதை உன்கிட்ட தான் சொல்ல முடியும்.
ஏய் இங்கேயே வச்சு சொல்லுடி, நம்ம தானே இருக்கோம். நம்ம தான் இருக்கோம், பட்டு கொஞ்சம் சீக்ரெட்டாக பேசணும். ஜெனி கோச்சிக்காத, அண்ட் ஃபெமி நீயும் கோச்சிக்காத, பரி நீயும் தான். சரிடி, நாங்கள் ஒன்றும் நினைக்கல, நீ கிளம்பு. சரி ஓகே பாய், எல்லாத்துக்கும் பாய்டி. ஓகேடி, பார்த்து போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு பவியும் வெளியில் போயிடுறாங்க. இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, நீங்கள் 4 பேர் மட்டும்தான் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஃபெமிக்கு டைம் போய்கிட்டே இருக்குது. அங்கே ஜேகே 2 ஹவர்ஸில் வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது 2 ஹவர்ஸில் வரேன்னு சொல்லிட்டு ஃபெமி சொல்லியிருப்பீங்க. ஆனால் இன்னும் இங்கே உட்காந்து கல்லை போட்டுக்கிட்டே இருக்கீங்க 4 பேரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா எப்பயுமே வந்துட்டு நல்லா ஹாப்பியாக தானே என்ஜாய் பண்ணுவேன். அது மாதிரி வந்துட்டு தயாங்க ஒரு ஓரத்தில் உட்காந்து பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருக்காரு. நீங்கள் 4 பேருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மம்மி மம்மி என்ன தயாங்? மம்மி பசிக்குது மம்மி. பசிக்குதா? இந்த வரேன் தயாங். ஏய் சரிடி, நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் போய் தயாங்க்கு சாப்பாடு ஊட்டிட்டு வரேன். ஏய் இல்லைடி, நாங்களும் கிளம்புறோம். ஏய் இருங்கடி இன்னும் கொஞ்சம் நேரம், நீ வேற, எனக்கு வீட்டில் வேலை இருக்குடி ஜெனி, புரிஞ்சுக்கோ. சரிடி ஐசு, பார்த்து போய்ட்டு வா. ஜெனி நானுமே கிளம்புறேன். நீயாவது இருடி பரி, நீ வேற, நானே 1 hour வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஜின்னுட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அவருக்கு தெரிஞ்சிச்சு என்னை கொண்டுருவார். சரி குழந்தைகளுக்காவது சாப்பாடு ஊட்டிட்டு தூக்கிட்டு போடி. இல்லடி, நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன்டி. சரி பார்த்து போடி, வெயில் ஓவராக அடிக்குது, குழந்தைகள பார்த்து தூக்கிட்டு போடி, அதுவும் 2 பிள்ளைங்க பார்த்து. சரி நான் பார்த்துக்கிறேன்டி. கால் டாக்ஸி புக் பண்ணி தான் போகிறேன். ஸோ அதனால் அந்த ஓவரில் உள்ள வந்து வெயில் வராதுன்னு நினைக்கிறேன். சரி நான் பார்த்துக்கிறேன், நீ பாருடி. சரி ஓகே. ஜெனி நானுமே கிளம்புறேன். ஏன்டி ஃபெமி நீயும் கிளம்புற? நானும் கிளம்புறேன்டி. நீ வேறு 2 ஹவர்ஸில் அங்கே வரேன்ட்டு இருக்கேன். இங்கேயே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. பாஸ் என்ன கற்று போகிறாருன்னு தெரில. சரி ஓகே, எல்லோரும் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் வந்துடுறீங்க. இப்போ ஜெனி தான் தயாங்க்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கீங்க. தயாங் என்ன தயாங் இப்போ தான் பசிக்குதுன்றீங்க, சாப்பிடுங்க தயாங். மம்மி மம்மி என்ன தயாங்? மம்மி எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கலையா? நல்லா தானே இருக்குது. மம்மி எனக்கு இது வேணாம். அப்போ வேறு என்ன வேணும்? எனக்கு ஃப்ரூட்டு தான் வேணும் மம்மி. ஃப்ரூட்டு வேணுமா? சரி ஓகே இருங்க, நான் ஃப்ரூட் கட் பண்ணி தரேன், ஓகேவா? சமத்தா சாப்பிட்ணும், ஓகேவா? ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜெனி ஃப்ரூட் கட் பண்ணிவிட்டு இப்போ தயாங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. தயாங் சாப்பிட மாட்றாரு. தயாங் இப்போ தானே ஃபுட்டு வேணாம் எனக்கு ஃப்ரூட்டு கொடுன்னு சொல்லி கேட்டீங்க, சாப்பிடுங்க தயாங் ப்ளீஸ் தயாங். ஏன் தயாங் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? பேபி வேற அழுகுறியான். தயாங் அடம் பிடிக்காமல் சாப்பிடுங்க தயாங். தயாங் மம்மி பாப்பா அழுகுது. ஆமாம் இந்தாங்க இதை சாப்பிடுங்க, நான் போய் பேபியை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு தயாங் கையில் ஃப்ரூட்டை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் போயிடுறீங்க. போயிட்டு குழந்த அழுதுட்ருக்கியான், அப்படியே குழந்தைய தூக்கிட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தயாங் வராரு. மம்மி என்ன தயாங் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பேபிக்கு மில்க் கொடுத்துட்ருக்கேன். மம்மி அப்போ நானும் பேபி தானே. தயாங் நீங்கள் கார்ட்டூன் பார்க்கலையா? போங்க டிவி ஆன் பண்ணி கார்ட்டூன் பாருங்கள், சின்சான் ஓடும் போங்க. எனக்கு சின்சான் பார்க்க பிடிக்கல. ஏன்? சின்சான் ஓவராக சுட்டித்தனம் பண்ணுறாரா? சின்சான் சுட்டித்தனமா இல்லை நான் சுட்டித்தனமா? நான் தானே. அப்போ சின்சான் மேனனுக்கு ஜெலஸ் ஆகுது. தயாங் சரி சின்சான் வேணாம், ஹட்டோரி பாருங்க. ஹட்டோரி நிஞ்சா நான் மட்டும்தான் நிஞ்சா, ஹட்டோரிலாம் நிஞ்சாவாக இருக்கக்கூடாது. ஹட்டோரி மேலேயும் ஜெலஸ் ஆகுது. சரி டோரிமான் பாருங்க. டோரிமான் அவர் நிறையாவே வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுறாரு, நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், அவர் இதுக்கு யூஸ் பண்ணுறாரு. அவர் மேலேயும் எனக்கு ஜெலஸ் ஆகுது. டோரா புஜி போடுங்குவாங்க, போய் பாருங்கள். டோரா பொண்ணு, நான் பையன் தானே. புஜி குரங்கு, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். இப்போ என்ன தான் பார்ப்பீங்க? மம்மி ஃபீட் மீ மம்மி. என்னது? நானும் பேபி தானே, எனக்கு மட்டும் மில்க் கொடுக்க மாட்டேறீங்க. தயாங் இதெல்லாம் நீங்கள் குடிக்கக்கூடாது, இது வந்து குழந்தைங்க தான் குடிக்கணும். நானும் குழந்த தானே.
ஐயோ நீங்கள் வளர்ந்த குழந்த, புரிஞ்சுக்கோங்க தயாங். இல்லை 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 இல்லை, நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு வேணும் மம்மி, எனக்கு வேணும், எனக்கு மில்க்கு வேணும் மம்மி. தயாங் 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 தயாங், அழுகக்கூடாது 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 தயாங். பாவம்ல பேபி, பாவம்ல பேபி, பாவம்ல பேபிக்கு பசிக்கும்ல தயாங். என்ன தயாங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? அப்போ இந்த பேபிக்கும் பசிக்கும்ல, எனக்கும் பசிக்கும்ல மம்மி. நீங்கள் ஏன் மம்மி என்னைய பார்த்துக்கவே மாட்டீங்க, எனக்கு ஃபீட் பண்ணவே மாட்டீங்க, எனக்கு ஒன்றான பசிக்கும். உங்களுக்கு தான் நான் ஃப்ரூட்டு கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் அதை போய் சாப்பிடுங்க. எனக்கு ஃப்ரூட்டு வேணாம் மம்மி, எனக்கு மில்க் வேணும் மம்மி, எனக்கு பசிக்குது மம்மி. ஐயோ தயாங், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இப்போ தயாங் அப்படியே அழுதுகிட்டே, நீங்கள் ரொம்ப மோசம், போங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளில போயிடுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து குழந்த தூங்கிடுறியான். குழந்தைய தூக்கி தொட்டிலில் போட்டிருக்கீங்க. இப்போ தயாங் மூஞ்சியை தூக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துட்ருக்காரு. அவர் சாப்பிடவே இல்லை சுத்தமாக. அந்த ஃப்ரூட்டை கூட ஒன்று கூட எடுத்து சாப்பிடல. அன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் சாப்பிடாம இருக்காரு. எனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நீங்கள் கொடுக்குற சாப்பாடு எனக்கு வேணாம், நீங்கள் ரொம்ப மோசம், நீங்கள் உங்ககிட்ட நான் இனிமேல் பேச மாட்டேன், போங்க மம்மி. தயாங் புரிஞ்சுக்கோங்க தயாங், மம்மி பாவம் இல்லையா? நீங்கள் பாவம் இல்லை, நீங்கள் பாவம் இல்லை, நீங்கள் அந்த பேபியை மட்டும்தான் பார்த்துக்குறீங்க, இந்த பேபியை நீங்கள் பார்த்துக்கவே மாட்டீங்க, நீங்கள் பாவம் இல்லை, நீங்கள் எனக்கு வேணாம், போங்க. தயாங் என்ன தயாங் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, போங்க, உங்கள் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தயாங் எந்திரிச்சு போயிடுறாரு. நீங்கள் தயாங் பின்னாடியே போகிறீங்க. தயாங் சொல்கிறத கேளுங்க தயாங், நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், போங்க, நீங்கள் எனக்கு வேணாம், நீங்கள் ரொம்ப பேட் மம்மி, நீங்கள் அந்த பேபியை மட்டும்தான் பார்த்துக்குறீங்க, இந்த பேபியை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, போங்க, நீங்கள் ரொம்ப மோசம், போங்க. தயாங் அப்படிலாம் இல்லை தயாங், நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், போங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங் போயிட்டே இருக்காரு. அன்றைக்கி ஃபுல்லாக அவர் சாப்பிடவே இல்லை, அவர் சாப்பிடவே மாட்டுறாரு, ரொம்பவே அடம் பிடிக்கிறாரு. நீங்களும் எவ்வளையோ ட்ரை பண்ணி அப்படியே அவருக்கு வந்துட்டு வாயில் சாப்பாடை திணிச்சு விட்றீங்க, அவர் சாப்பிடவே மாட்டுறாரு. அவர் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. இப்போ தூங்க போகிறீங்க, இப்போ தயாங்கு போய் பாலாற்றி கொடுக்குறீங்க, அவர் அதையுமே குடிக்க மாட்டுறாரு. எனக்கு வேணாம், நீங்கள் கொடுக்குற எதுவுமே எனக்கு வேணாம், போங்க, நீங்கள் வேணாம், நீங்கள் போயிட்டு அந்த பேபியவே பார்த்துக்கோங்க, என்னை நீங்கள் பார்த்துக்க வேணாம், போங்க, நான் வேறு மம்மி கிட்டே போகிறேன், போங்க, நீங்கள் எனக்கு மம்மி வேணாம், போங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஐயோ தயாங் குழந்த மாதிரி அடம் பிடிக்காதீங்க, நீங்கள் குழந்தை இல்லைங்க, நான் குழந்த தான். நீங்கள் தானே என்கிட்ட அப்படி சொன்னீங்க, நீங்கள் குழந்த, நான் உங்கள் மம்மி அப்படி நீங்கள் தானே என்கிட்ட சொன்னீங்க, இப்போ குழந்த இல்லைன்றீங்க, நீங்கள் எப்போ தான் பொய்யா சொன்னீங்க, போங்க மம்மி, நீங்கள் வேணாம் இங்கேருந்து போங்க மம்மி. ஸோ தயாங் தயவுசெய்து இதையாவது குடிங்க, ஏன் தயாங் காலிலேருந்து பட்னியாக இருக்கீங்க, எனக்கு வேணாம், எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம், எனக்கு மில்க் தான் வேணும், நீங்கள் கொடுக்குறீங்களா சொல்லுங்கள், இல்லைண்ணா எனக்கு எதுவுமே வேணாம், போங்க மம்மி, எனக்கு வேணாம் மம்மி, எனக்கு வேணாம் இப்படின்னே தான் தயாங் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படியே நீங்களும் என்ன பண்ணுங்க, போங்க, உங்களுக்கு என்ன பண்ண, சாப்பாடு வேணுமா, பசிக்கலையா, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு தூங்கிடுறேன், அதாவது வந்து பெட்டில் படுத்துடுறீங்க. அவர் அங்கேயே தான் சோஃபாவில் கோச்சிட்டு மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காரு. மம்மிக்கு என் மேலே பாசமே இல்லை, அந்த பேபி மேலே தான் பாசமாக இருக்காங்க. மம்மி பாசமே இல்லை உங்களுக்கு. ஐயோ தயாங் தயாங், நான் தயாங் நீங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, குழந்தையோட ஓவராக அடம் பிடிக்கிறீங்க தயாங், அவன் சின்ன குழந்த, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நானும் தானே சின்ன குழந்த, நீங்கள் என்னைய கண்டுக்கவே மாட்டீங்க, போங்க சொல்லிட்டு அவர் ரொம்பவே அழுகிறாரு. உங்களால் அவர் அழுகிறத பார்க்க முடியல. தயாங் இப்போ என்ன வேணும் உங்களுக்கு, மம்மி மில்க் வேணும். ஸோ சரி வாங்க வாங்க, அப்போ மம்மி எனக்கு கொடுக்க போகிறீங்களா? ஆமாம் வாங்க, கொஞ்சம்தான் ஓகேவா, கொஞ்சம்தான் ஓகேவா, ஓகே 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 ஓகே. இப்போ வந்து நீங்கள் தயாங்க்கு ஃபீட் பண்ணுறீங்க, அவர் விடவே மாட்டுறாரு. நீங்கள் கொஞ்சம் தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அவர் குடிச்சிக்கிட்டே இருக்காரு. தயாங் தயாங் போதுங்க விடுங்க, மம்மி எனக்கு வேணும். யோ தயாங் என்ன தயாங் நீங்கள் பேபிக்கு வேணும் தயாங், விடுங்க தயாங். இல்லை இல்லை எனக்கு வேணும், நான் பேபி தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ அந்த பேபி அழுகும்ல, அதுக்கு பசிக்கும்ல, அப்போ இந்த பேபி அழுகுறேன்ல,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடவே மாட்டுறாரு. அவர் குடிச்சிக்கிட்டே இருக்காரு. தயாங்கோட ஃபேன்ஸ் தயவுசெய்து நீ மன்னிச்சிக்கோங்க, நான் இப்படி ஒரு கேரக்டரில் அவரை கொடுத்துருக்கேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. அண்ட் மற்ற ஃபேன்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து ரொமான்ஸ் வரும். ஸோ யாருமே வந்துட்டு கோச்சிக்காதீங்க. அடுத்தடுத்த எபிசோடில் நான் கொடுப்பேன், ஓகேவாடா? ஐயோ மம்மி எனக்கு வேணும். ஓ தயாங் வலிக்குது தயாங், ப்ளீஸ் தயாங் விடுங்க தயாங். மம்மி ஃபீட் மீ மம்மி, எனக்கு பசிக்குது, எனக்கு மில்க்கு வேணும். ஸோ திருப்பியும் அழுகுறீங்க. சரி குடிங்க குடிங்க. அந்த சைடு வலிக்குது தயாங். சிம்மி சரி ஓகே, நான் இந்த சைட் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே இந்த சைடு வந்து தயாங் தூக்கம் வரலையா உங்களுக்கு? மம்மி எனக்கு இப்போ தானே ஃபஸ்ட் டைம் மில்க் ஃபீட் பண்ணுறீங்க, எனக்கு தூக்கம் வரல மம்மி. மில்க் வேணும், எனக்கு ரொம்பவே பசிக்குது மம்மி. பாப்பா பாவம் தானே. ஐயோ நீங்கள் பாப்பா இல்லை, நீங்கள் பையன். பையன் பாப்பா பாவம் தானே, எனக்கு மில்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப் பண்ணுறாரு. ஐயோ தயாங் 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 போதும் தயாங் போதும் விடுங்க தயாங், வலிக்குது தயாங். எனக்கு வேணும் மம்மி அப்படின்னு அவர் சொல்லிட்டு சப் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்குள்ள ஒரு மாதிரியாக வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளஸர் ஆகுது, ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. ஏன்னா வந்துட்டு தயாங்க்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனப்போ வந்துட்டு நீங்கள் அப்போ தான் வந்துட்டு கன்சீவ் ஆகிருப்பீங்க. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க கன்சீவ் ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அவர் அந்த ஒரு இது ஹாப்பினஸில் வந்துட்டு அவர் ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அப்படியே வந்துட்டு அவர் வந்து இந்த சைல்டிஷ் பிஹேவியருக்கு போயிருப்பார். அதில் வந்துட்டு இப்போ வந்து பேபியும் பிறந்துருச்சு. பேபி பிறந்து 2 months ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் வந்து தயாங்க வந்து சின்ன குழந்த மாதிரி தான் நீங்களுமே பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு ஃபீல்ஸ் இருக்கும்ல. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு இவர் இப்படிலாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஸர் ஆகுது, உங்களால் முடியலை. தயாங் விடுங்க தயாங் ப்ளீஸ் தயாங், ஏன் தயாங் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, வலிக்குது தயாங் விடுங்க தயாங். மம்மி எனக்கு வேணும். இப்படிலாம் அழுதீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட்டு மம்மி எதுவுமே பண்ணவே மாட்டேன் பார்த்துக்கோங்க. சரி 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 விடுங்க தயாங், பாவம் தானே பேபி, அந்த பேபி பாவம் தானே, அந்த பேபிக்கு ஃபீட் பண்ண மில்க் வேணும்ல. நீங்களே எல்லாத்தையும் குடிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த பேபிக்கு என்ன பண்ணுறது? சரி நாளைக்கு குடிங்க, இப்போ விடுங்க ப்ளீஸ் தயாங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்க நிப்பிள்ஸை வந்துட்டு அவரோட மவுத்தில் வச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் விட மாட்டுறாரு. நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு அவரோட மவுத்தை எடுத்து விட்றீங்க. அவர் உங்கள் ஹேண்டை வந்துட்டு டைட்டாக பிடிச்சிட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் எடுத்து விட்டுட்ருக்கீங்க. அவர் விடவே மாட்டுறாரு. உங்களுக்கு ஒரு பக்கம் அவர் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு வலிக்குது. ஐயோ தயாங் வலிக்குது தயாங், ஏன் தயாங் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் உங்கள் நிப்பிள்ஸை வந்துட்டு அவர் ரொம்பவே கடிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவரோட ஃபேஸை அதை வந்து ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டுட்ருக்கீங்க. தயாங் நாளைக்கு வேணுமா வேணாமா? அப்புறம் நாளைக்கு மம்மி ஃபீட் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அவங்க நிப்பிள்ஸில் வந்துட்டு அவருமே வாயை எடுத்துடுறாரு. மம்மி அப்போ நாளைக்கும் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நாளைக்கு பார்த்துக்கலாம் தயாங், இப்போ டயர்டாக இருக்குது தயாங் மம்மிக்கு, தூங்குங்க டயாங். சரி ஓகே நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்கள் இன்னும் ப்ளவுஸை கூட அந்த ஹூக் பின் மாட்டலை. அவர் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒரு குழந்த மாதிரி உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. ஐயோ தயாங் இருங்க தயாங், நான் ஹூக் பின் மாட்டிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. அடுத்து பேபி அழுக ஆரம்பிச்சிட்டியா? இப்போ தான் இவர் தூங்கினாரு, அடுத்து நீ அழுகுறியாடா? அப்பாவுக்கும் எனக்கும் ஒரே புத்தி, என்னைய கொடுமைப்படுத்தணுன்னா மட்டும் எங்கிட்டேருந்து தான் வரீங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பேபியை தூக்கி இப்போ ஃபீட் பண்ணுறீங்க. அவர் நிப்பிள்ஸை வந்துட்டு அவரோட டீத்தால் கடிச்சிருப்பார். இவன் சக் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குது. ஸோ இவர் வேறு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரே, ஓ வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பையன்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. அவனுக்கு என்ன தெரியும், அவன் சக் பண்ணிகிட்ருக்கியான். உங்களுக்குன்னா ஜஸ்ட் பெயின் தாங்க முடில. தயான் தூங்கிட்டுருக்காரு அவர் கால்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு, ஏன் தயாங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ஐயோ எனக்கு வலிக்குதுங்க அப்படின்ட்டே நீங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படியே அவனுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே அவனுமே தூங்கிடுறான். அவனை போய் தொட்டிலில் போட்டு அப்படியே நீங்களுமே வந்து படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு
தயாங்க சாப்பிட கூப்பிட்றீங்க. தயாங் மம்மி மில்க் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் தயாங், மில்கெல்லாம் நைட்டு மட்டும்தான், இப்போல்லாம் கொடுக்க முடியாது. இப்போ ஒழுங்காக சாப்பாடு சாப்பிடுங்க, ஓகேவா? இந்த மம்மி எனக்கு இப்போ மில்க்கு வேணும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு நான் மில்க் தரேன், ஓகேவா? இப்போ நீங்கள் சாப்பிடுங்க, ஓகேவா? மம்மி உங்களுக்கு நான் சொன்னால் செய்வேன், உங்களுக்கு தெரியும்ல. மம்மி நைட்டு உங்களுக்கு மில்க் கொடுப்பேன், ஆனால் நீங்கள் இப்போ சாப்பிட்ணும். இந்த சாப்பாடு சாப்பிட்டா தான் நைட்டு மில்க் தருவேன், இல்லைன்னா தர மாட்டேன், ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாயாங்க சமத்தப்போ சாப்பிட்றாரு. நீங்கள் ஊட்டிகிட்ருக்கீங்க. இப்போ வந்து அன்றைக்கி டே அப்படியே ஸ்கிப் ஆகுது, அப்படியே நைட் ஆகுது. இப்போ தயாங்க உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு, கார்ட்டூன் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவருக்கு சாப்பாடெலாம் வந்துட்டு ஊட்டி விட்டு, இப்போ தயாங்க சரி ஓகே நீங்கள் வந்து டிவி பாருங்கள், மம்மிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன்னு சொல்லிட்டு நீங்களுமே ரூமுக்கு போயிடுறீங்க. அவர் வந்து தூங்கலை, அதாவது தூக்கம் வரல அவருக்கு, அவரால் டிவி கார்ட்டூன் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு செல்லை தான் எடுத்து நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஃபெமி ஜெனிக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லுடி ஃபெமி. ஈ ஈ நான் இப்போ வந்து ஒரு ஒன் ஷாட் பார்த்தேன்டி, ஜெயப்போட ஒன் ஷாட், அது ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் உனக்கு அதை ஷேர் பண்ணி விட்றேன், நீயும் பாருடி. லூஸு, குழந்த தூங்கிட்டு இருக்கியா, அந்த அயாங்க இருக்காரு, நான் எப்படி பார்ப்பேன்? அவங்க 2 பேர்த்தையும் தூங்க போட்டு நீ பாருடி, நல்லாயிருக்கு. தயாங் தூங்கவே மாட்டுறாரு, அவர் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காரு. டிவி தானே பார்க்குறாரு, அவர் அங்கே தானே இருக்கார். நான் இதை லிங்க் உனக்கு அனுப்பிடுறேன், நீ பாரு ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமி சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு ஜெனிக்கு லிங்க் அனுப்பிடுறீங்க. ஜெனியும் ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்துட்டு காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அப்படியே வந்துட்டு ஜெயோப்போட ஒன் ஷாட் பார்த்துட்ருக்காங்க. ஆர்மிஸ் கோச்சிக்காதீங்க, ஓகேவா? இது கொஞ்சம் ரியாலிட்டி மாதிரியும் இருக்கும், பட் ரியாலிட்டியில் வந்துட்டு ரீலை கொண்டு போயிடாதீங்க, ஜஸ்ட் இமேஜின், ஓகேவா? அதனால் வந்துட்டு இப்படிலாம் கொடுக்குறேனே நீங்கள் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜின் தான், ஜஸ்ட் ஃபன்னுக்காண்டி மட்டும்தான் இப்படிலாம் கொடுக்குறேன். ஸோ இதில் யாருமே என்னை தப்பாக நினைக்க வேணாம், ஓகேவா? சரி ஓகே. இப்போ வந்து ஜெனி வந்து ஜெயப்போட ஒன் ஷாட் பார்த்துட்ருக்கீங்க. அதில் மேக்கோ செஷன் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஒரு லெவலில் ஃபீல் ஆகுது. அப்படியே நீங்கள் யோசிக்கிறீங்க, தயாங் இப்படி இருக்காரே, இப்போ தயாங்க்கு இப்போ தயாங் நீங்கள் சரியாவீங்க. ஸோ என்னால் முடியல தயாங், உங்களை இப்படி பார்க்கவே என்னால் முடியல, அப்படி குழந்தையாட்டம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அதில் அப்படியே மேக்கோ சீசன் ஓடிட்டுருக்கு. அப்படியே உங்களால் ப்ளஸ்ஸை தாங்க முடியல. தயாங்க நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே வந்துட்டு அங்கே ஜேகப்போட இமேஜின் ஓடிட்டுருக்கு. நீங்கள் இதெல்லாம் தயாங்க வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, தயாங்கோட இமேஜின் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேறு லெவலில் ப்ளஸராக இருக்குது, வேறு லெவலில் ஹைப்பாக இருக்குது. உங்களால் தாங்க முடியல. இப்போ வந்துட்டு தயாங் வராரு, அவருக்கு ஓவராகவே டயர்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவருமே படுத்து தூங்குறாரு, உங்கள்கிட்ட மில்கெல்லாம் கேட்கல. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவர் வரவுமே வந்துட்டு லைட்டாக சவுண்டை ஹெட்ஃபோனில் லைட்டாக சவுண்டை குறைச்சிட்டு அப்படியே நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ தயாங் வந்து அந்த சைடு படுத்த பையன் இப்போ திரும்பி படுத்திருக்காரு. உங்களுக்கு ப்ளஸ்ஸை தாங்க முடியல, இதுக்கு மேலே கேட்டேன்னா ஏதாச்சும் ஆயிருன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதை கட் பண்ணி ஹெட்ஃபோன்லாம் எடுத்து கழட்டி செல்லை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ நீங்களுமே தூங்குறீங்க. ஆனால் ஜேகோப்போட இமேஜின் ஒன்றதில் நீங்கள் தயாங்க வச்சு இமேஜின் பண்ணியிருப்பீங்க. உங்களால் அதை சுத்தமாகவே பேர் பண்ண முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல, உங்களால் சுத்தமாக முடியலை. இப்போ வந்துட்டு தயாங்கோட இயர் இருக்குல்ல, அதாவது காது, அப்படியே போயிட்டு அதை லைட்டாக நோண்டிகிட்ருக்கீங்க. மம்மி தூக்கம் வருது மம்மி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவரோட இயரை நோண்டிகிட்டே இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவர் என்ன தான் வந்துட்டு சைல்டிஷ் பிஹேவியருக்கு மாறினாலும் அவரும் ஒரு பையன் தானே, அதனால் அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. மம்மி எனக்கு தூக்கம் வருது மம்மி அப்படின்னு இப்படியே அவரும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை டீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவரோட இயரை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு ஒரு மாயா ப்ளஸர் ஆகுது. ஆனால் வந்து நீங்கள் இதை வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல, ப்ளஸர் ஆகாது, அதெல்லாம் நீங்கள் குழந்த தானே. ஸோ உங்களுக்கு ப்ளஸராக இருக்கிறனால அவரோட இயரை மட்டும் நீங்கள் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. அவர் மம்மி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மம்மி, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு இப்படின்னே சொல்லிக்கிட்டே இருக்காரு. தயாங்க உங்கள் ஏர் ஏன் அப்படியே ரெட்டிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஏரை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, எதுக்கு இவருக்கு ஏர் இவ்வளோ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் தயாங்க்கு ப்ளஸ்ஸாக தாங்க முடியல. அவர் என்ன தான் சைல்டிஷ் பிஹேவியரில் இருந்தாலுமே இப்போ வந்துட்டு அவரும் ஒரு பையன் தானே, அதனால் அவருக்குமே ஒரு மாதிரியாக ப்ரெஷர் ஆகுது. ஆனால் அது வந்து அவருக்கு சொல்ல தரல. இப்போ வந்து டக்குன்னு உங்கள் சைடு
திரும்பி வந்துட்டு இப்போ வந்து உங்களுடைய ப்ளவுஸை கலட்டுறாரு. கலட்டிட்டு இப்போ வந்து ஜஸ்ட்டில் சக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படின்னு ரொம்ப ஹார்டாக சக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து ப்ளஸரில் ஆல்ரெடி இருக்கிறனால நீங்கள் ஒன்றுமே பண்ணல. அப்படியே வந்துட்டு அவரை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவர் வந்து இப்போ ரொம்பவே ஹார்டாக சக் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே சக் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்து இந்த தடவை அவரை எதுவுமே தடுக்கவே இல்லை. ஏன்னா நீங்களுமே வந்து அந்த இமேஜின் கேட்டுட்டு வந்துட்டு ஓவர் ஃபீலில் இருந்திருப்பீங்க. அதனால தான் நீங்களுமே வந்துட்டு விட்டுட்டீங்க. அவர் இப்போ சக் பண்ணுறாரு. அப்படியே ஜஸ்ட் மாற்றி மாற்றி இப்போ சக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஃபீல் தாங்க முடியல. அப்படியே அவங்க லிப்பை நீங்கள் பைட் பண்ணிவிட்டு அவரை நல்லா டைட்டாகவே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் ஒரு ஹேண்டை வச்சு அப்படியே அவங்க ஜஸ்ட்டை லைட்டாக பிடிச்ச மாதிரி அப்படியே அவரோட மவுத்தால் வந்துட்டு உங்கள் நிப்பிள்ஸை கடிச்சு இழுக்கிறாரு. உங்களுக்கு வலிக்குது. இருந்தாலுமே நீங்கள் எதுவுமே சொல்லலை. மம்மி ஐ தர்ஸ்டி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படியே நீங்களுமே அவரை டைட்டாக ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஓவராகவே ப்ளஸ்ஸை தாங்க முடியல. தயாங் மம்மி அப்படின்னு அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அவர் லிப்பில் போய்ட்டு லைட்டாக சொல்லிட்டு கிஸ் பண்ணுறீங்க. அவருக்கு அது ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே வந்துட்டு திருப்பியுமே உங்களுக்கு பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு விசுவலில் ஓடுது. உங்கள் கூட இப்படிலாம் இருந்தது அவருக்கு விசுவலில் ஓடிட்டுருக்கு. அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில் அண்ட் பாஸ்ட் பூரா அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அப்படின்னு நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்களை பேக் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அந்த இதுலேயே இல்லை, அவர் குழந்தைன்ற இதுலேயே இல்லை. அப்படியே வந்துட்டு கிஸ் 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவருக்கு அப்படியே லைட்டாக பாஸ்ட்டு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே வந்துட்டு அவர் அப்படியே உங்ககிட்ட இருந்து ரிமூவ் ஆகுறாரு. இப்போ அவரோட ஷர்ட் பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே கழட்டி தூக்கி எறிகிறாரு. எரிஞ்சிட்டு இப்போ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. தயாங் சொல்லிட்டு தள்ளி விட்டு தயாங் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. மம்மி ஃபீட் மீ அப்படின்றாரு. உங்களுக்கு எதுவுமே இன்னும் ஞாபகம் இல்லை, அப்புறம் எப்படி கிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஒரு கன்ஃபியூஷனில் அப்படியே வந்துட்டு தயாங் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு அப்படியே நீங்களும் இந்த சைடு திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போ தயாங் வந்து உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைங்களாம் தூங்குவாங்களே அதே மாதிரி அவருமே தூங்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஐசு தான் அப்படியே வந்துட்டு காஃபியெல்லாம் போட்டு இப்போ வந்து ஜேகேக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஜங்குக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்க. ஜங்குக் சரியான தூக்கத்தில் இருக்கார். இப்போ அவருமே முழிக்கிறாரு. என்னடி பொண்டாட்டி காலையிலேயே முன்னாடி இப்படி வந்து நிற்கிற, ஐயோ ஏங்க இப்படி காலையில் இப்படிலாம் ஃப்ளட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னங்க காஃபியை குடிங்க. என்னடி அப்படியே ஈரத்தலையோட துண்டை கட்டிட்டு வந்து நிற்கிற, ஏன் நெக் வழியாக வாட்டர் ட்ராப் ஆகிட்டுருக்குடி, குடிக்கட்டுமா அதை? ஐயோ இன்றைக்கி என்ன கிழமை, நீங்கள் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, பிடிங்கிங்க காஃபியை, நான் போகிறேன். என்னடி என்ன ஒன் ட்ரையல் ப்ளீஸ் டி, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரே ஒரு டீசர் ப்ளீஸ். யோ டீசரு ட்ரையல் பார்க்குறதுக்கு நம்ம என்ன இப்போ தான் லவ் பண்ணிகிட்ருக்கோமா? நம்ம 2 பேர்த்துக்கு கல்யாணமே முடிஞ்சு டிப்பாவே கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து உன்னை தொடவே விட மாட்டேறியடி. ஆமாம் எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருப்போம். அவங்க ப்ராப்ளம்லாம் இன்றைக்கிடி சால்வ் ஆக, ஆனால் உலகமாக ஃப்ரெண்ட்ஸ்டி நீங்களாம். ஆமாம் பாவம் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கம் தயாங் அப்படி இருக்கார், ஜெனி கஷ்டப்படுறா. ஒரு பக்கம் கவி வந்துட்டு ரொம்பவே ஜிமினை நினச்சி கஷ்டப்பட்டுட்ருக்கா, அவர் சிங்கிள் டாடாக இருக்கார். இன்னொரு பக்கம் ஃபெமிக்கு இன்னும் அவளுக்கான ஆள் யாருமே கிடைக்கவே இல்லை, அவளுமே கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஒரு பக்கம் பாரி ரொம்ப ரொம்ப பாவம், செகண்ட் ஒய்ஃபாக போயிட்டு அவள் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கா. இவங்கெல்லாம் வந்துட்டு ஹாப்பியாக இல்லாமல் இருக்காங்க. நான் மட்டும் எப்படிங்க உங்களோட ஹாப்பியாக இருக்கிறது? ஐசு எல்லாம் சரியாயிரும்டி, அதுக்காண்டி நம்ம 2 பேரும் ஏன்டி இப்படி என்னை விலகியே வச்சுருக்காங்க. நீ கிட்டக்க வந்து இப்படிலாம் நிற்கும் போது எனக்கு மூட் ஆகுமா ஆகாதான்? மாமா பாடிங்க பாருடி இந்த லெவலுக்கு ஏறுதுன்னு. ஸோ இதுக்கு தான் உங்ககிட்ட வரவே கூடாது. இந்தாங்க காஃபியை குடிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு. உங்களுக்கு எதாவது கேஸ் ஹியரிங்க்கு வருது, அதுக்கெல்லாம் விசாரிக்கணும்னு சொன்னீங்களே. ஆமாடி
விசாரிக்கணும். உன் தோழி ஃபெமி என்ன தான் பண்ணுறானே தெரில. அவன் வர்றா போகிறா அவ்வளோதான். இதுக்கான ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருக்காளேன்னு தெரில. அவளை அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஐயோ அவள் சின்ன பொண்ணுங்க, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆமாம், சின்ன பொண்ணுன்னு ஃபெமிக்கு நீ ரொம்பவே வந்துட்டு இடம் கொடுத்துட்ருக்கடி. அவன் உங்களுக்கு தங்கச்சி தானேங்க? ஆமாடி, எனக்கு தங்கச்சி தான். சரி இந்தாங்க காஃபி குடிச்சிட்டு வேமா ஒர்க்குக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு போயிடுறீங்க. இப்போ ஜேகே அப்படியே காஃபியை குடிச்சிக்கிட்டே அவரோட ஃபைல் புக் எடுத்து பார்த்துட்ருக்காரு. என்ன இவங்க இப்படிலாம் ஆச்சு சார்? எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்க மாட்டேங்குதே, மண்டை காயுது. எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகே புலம்பிக்கிட்டே இருக்காரு. இப்போது பவி தான் ஐஸுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லுடி பவி. ஐஸு உங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னேன்ல. ஆமாடி, என்ன பிரச்சனை? ஜிம்மினுக்கு 2வதாக பொண்ணு பார்த்து முடிச்சு வைக்க போகிறாங்களாண்டி. ஓ சரி, அதுக்கு என்ன பண்ணணும்டி? ஜேகே சார்ட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியா கேட்கணும்டி. ஐடியா கேட்கணுமா? சரி ஓகே, ஜேகே வீட்டில் தான் இருக்காங்க, நீ இப்போ இங்கே வரையா? இதோ வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பவி வந்து இப்போ நேராக வந்து ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. போய்ட்டு ஜேகே அப்படியே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஃபைலில் தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே வந்து பவி ஜேகே கிட்டே போகிறீங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா பவி. வா நான் எப்படி இருக்க? நான் நல்லா தான் சார் இருக்கேன். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சார். ஐசு பவி வந்திருக்காங்க, காஃபி போட்டு எடுத்துருவா. இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐசு காஃபி போட்டுட்ருக்கீங்க. இங்கே பவி ஜேகே கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகே இந்த மாதிரி ஜிம்மினுக்கு 2வதாக ஒரு பொண்ணு பார்த்து முடிச்சு வைக்க போகிறாங்க. சரி, ஜிம்மின் சிங்கிள் டேட். ஆமாம் தெரியும். அவருக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. சரி, அந்த குழந்த இன்னொரு அம்மா கிட்ட போச்சுன்னா அவங்க நல்லா பார்த்துக்குருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. சரி, நானே ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். சரி பவி, அதுக்கு என்ன? அது வந்துட்டு ஜிம்மின்கிட்ட போய்ட்டு நான் இதை எப்படி சொல்கிறதுனா, நீ போய் சொல்லு, இந்த மாதிரி ஜிம்மின் நீங்கள் வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், என்னையவே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் வந்து உங்கள் குழந்தைய நல்லாவே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லு. ஐயோ ஜிம்மினுக்கு தான் என்னை தெரியவே தெரியாதே. ஆமால, இப்போ எப்படி நான் போய் சொல்ல முடியும்? இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் ஜேகே சார், தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார். சரி ஓகே, அப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து இப்போ பவிக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ பவியும் வந்து கேட்டுக்கிறீங்க. கேட்டுட்டு என்ன ஐடியான்றதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஐடியா வந்து கொடுத்துட்டாரு உங்களுக்குமே. பவி நீங்களுமே வந்து ஐடியா ஜேகே கிட்டேருந்து வாங்கிக்கிட்டீங்க. இப்போ வந்து ஐஸு வந்து உங்களுக்கு காஃபி கொடுக்குறாங்க. நீங்களுமே வந்துட்டு காஃபி வாங்கி குடிக்கிறீங்க. சரி ஓகே பவி, ஐஸு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. ஓகேங்க. ஓகே சார், பார்த்து போய்ட்டு வாங்க. சரி பார்த்துக்கோ. சரி நான் சொன்ன ஐடியாவை ட்ரை பண்ணு, ஓகேவா? ஒர்க் அவுட் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிம்மா. சரி ஐசு, பாய், லவ் யூ. லவ் யூ டூங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வெளில போயிறாரு. இப்போது ஐசுவும் பவியும் பேசிகிட்ருக்கீங்க. ஐசு பவிக்கிட்ட கேட்குறீங்க, ஜேகே என்னடி ஐடியா கொடுத்தாரு? அதுவா, அது ஒரு சூப்பர் ஐடியாடி, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுதுடி. அப்படி என்னடி ஐடியா? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடி, நான் செஞ்சு காமிக்கிறேன். சொல்லுடி ப்ளீஸ் டி. ஐயோ அதை நீ வெயிட் பண்ணி பாருடி அப்படின்னு சொல்லிட்டு பவியும் ஐசுட்ட நான் கிளம்புறேன்டி, எனக்கு லேட் ஆகுது, ஸோ நான் இந்த ஐடியாவை ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பவி கிளம்பி போயிடுறீங்க. ஐசு அப்படியே என்ன ஐடியா கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் நிற்கிறீங்க. அப்படியே வந்து டேஸு ஸ்கிப் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. இப்போ வந்து பரி தான் அப்படியே வந்துட்டு உங்கள் 2 பசங்களுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கீங்க.
அவங்க சாப்பிடவே மாட்றாங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டு ஓடி ஓடி போயிடுறாங்க. நீங்களும் அவங்கள பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி வச்சு ஊட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஜின்னும் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பரி. ஆ என்னங்க ஜின்? ஒரு குழந்தைகளுக்கு கூட சாப்பாடு ஊட்ட தெரில, என்னடி நீ? ஏங்க அவங்க சாப்பிட மாட்றாங்கன்னா எப்படி சாப்பாடு ஊட்டணுன்னு கூடயா தெரியாது? இப்படி தான் ஓடிக்கிட்டே திரிவியா பின்னாடியே? நான் என்னங்க பண்ணுறது? அவங்க தானங்க முன்னாடி ஓடுறாங்க. தூக்கி லேப்பில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டு சாப்பிடுவாங்க. எப்படி 2 பேர்த்தையும் உட்கார வைக்க முடியும்? ஒவ்வொரு ஆளுக்காக தான் ஊட்டணும். ஃபஸ்ட்டு ஒருத்தனுக்கு ஊட்டி முடி, அடுத்து இன்னொருத்தனுக்கு ஊட்டி, இப்படி 2 பேர்த்துக்குமே ஊட்டினேன்னா 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. 2 பேர்த்தையும் சாப்பிட வைக்கிறது ரொம்ப தான் கஷ்டம். உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு நான்லாம் அப்பயே சொன்னேன் வேணான்ட்டு. எங்கள் அம்மா கேட்டாங்களா? சரி, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? வாய் மூடிட்டு அவங்களுக்கு சாப்பாடு விட்டுடி, வாய் மூடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பரி நீங்கள் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கீங்க. அவங்க சாப்பிடவே மாட்றாங்க. நீங்கள் வாயில் திணிச்சு விட்றீங்க, அவங்க வெளில போயிடுறாங்க. இப்படி தான் டெய்லியுமே சாப்பாடு ஊட்டி விட ரொம்பவே கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டுட்ருக்கீங்க. இப்படி தான் டெய்லியுமே ஜின்னும் உங்களை திட்டிக்கிட்டே இருப்பார். இது டெய்லியும் நடக்கிற ஒரு இது தான். இப்படியே நீங்கள் சாப்பாடு ஊட்டிகிட்டே இருக்கீங்க, அவங்க வெளில துப்பி விட்டுறாங்க. உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. தயவு செய்து சாப்பிடுங்கடா, அவங்க அப்பாட்ட ஏன்டா இப்படிதானே என்னை திட்டுவாங்க வச்சுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க. இப்போ ஜின்னு தான் குடியும் போதான் என் பிள்ளைங்களன்னு சொல்லிட்டு அவரே தூக்கி லேப்பில் உட்கார வச்சு இப்போ வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு. அவர் ஊட்டி விட்டோன்னே சாப்பிட்றாங்க. நீங்கள் ஊட்டி விட்டும் போது சாப்பிட்ல. நீங்கள்னா பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட தான் இருக்கீங்க, ஆனால் என்கிட்ட மட்டும் சாப்பிட மாட்டேறீங்களா? உங்கள் அப்பாட்ட மட்டும் சாப்பிட்டுட்டு என்னையை வெய்வாங்க வைக்கிறீங்களா டெய்லி? இதே உங்களுக்கு வேலையாக போச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் நீங்களாம் யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ ஜின்னு சொல்கிறாரு, பாத்தியா குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு ஊட்டணும்னு ஒரு மண்ணும் தரல. உன்னையெல்லாம் கட்டிக்கிட்டு முடியலை. நீ தான் சொன்ன பேபி சிட்டர் மாதிரி இருப்பேன், என் பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்குருவேன், என்னையை நல்லா பார்த்துக்குருவேன்னு அவ்வளோ வசனம் விட்டேன் எங்கள் அம்மாட்ட. இப்போ ஒரு குழந்தைங்கள கூட நல்லா பார்த்துக்க முடியல. அப்போ இத்தனை நாள் யார் பார்த்துக்கிட்டா? இத்தனை நாள் யார் சாப்பாடு ஊட்டினா? நான் தானே ஊட்டி விட்டேன். ஆமாம், நீ ஊட்டி விட்ட லட்சணம் தான் தெரியுதே. இந்தா என்கிட்ட எவ்வளோ சமத்தை சாப்பிட்றாங்க. நீ எப்படி சாப்பாடு ஊட்டி விடுறியோ அதை பொறுத்து தான் இருக்குது. என்கிட்ட சாப்பிட மாட்றாங்க. ஆமாம், சாப்பிட மாட்டாங்க. எப்படி ஊட்டி விடணுமோ அப்படி ஊட்டி விடணும், அப்போ தான் சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள பற்றி ஒன்றுமே தெரில, இதில் என்னை கட்டிக்கிட்டு நீ வந்துட்ட. ஏங்க என்கிட்ட எப்போ பார்த்தாலும் இப்படி பேசுகிறீங்க? வாய் மூடு, போ. ஒழுங்காக போயிட்டு வீட்டில் வேறு வேலை இருந்தால் பாரு, போ. இன்னும் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வேலை சொல்லிட்டே இருங்க. என்ன முடங்குற? ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டை கூட்டிகிட்ருக்கீங்க. அவர் ஒரு வேலையாக சொல்லிட்டே இருக்காரு. இவரை கட்டிட்டு வந்து நான் உங்களை கட்டிட்டு வந்து நீங்கள் கஷ்டப்படல, உங்களை கட்டிட்டு வந்து தான் நான் கஷ்டப்படுறேன் நீங்களுமே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. இப்போ இங்கிட்டு ஃபெமி நீங்கள் தான் வந்து நீங்கள் வந்து யாருன்னா அசிஸ்டண்ட், அதாவது ஜேகேவோட அசிஸ்டண்ட். ஜேகே லாயரோட அசிஸ்டண்ட்டுடா நீங்கள், ஓகேவா? இப்போ வந்து உங்களை ஜேகே கூப்பிட்றாரு. விட்டுட்டு ஃபெமி. சொல்லுங்கள் சார். ஃபெமி, என்னோட தம்பி வந்துட்டு ஊர்லேருந்து வரையான், நீ போயிட்டு கொஞ்சம் ஏர்போர்ட்டு வரையும் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரியா? ஏன்னாது உங்கள் தம்பியை நான் போய் பிக்கப் பண்ணணுமா? ஆமாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ எனக்கு ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. நீ போய் கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வா. நான் போய் பிக்கப் பண்ணணுமா? எனக்கு வேறு வேலையே இல்லையா சார்? போங்க சார். ஆமாம், உனக்கு வேறு வேலை இல்லைன்னு தானே உங்ககிட்ட சொல்கிறேன். நீ எந்த வேலையை உருப்படியாக பார்த்துருக்க? வேலையை சேர்த்து நான் தான் பார்க்குறேன். சரி சார். இப்போ என்ன உங்கள் தம்பி போய் கூட்டிகிட்டு வரணும், அவ்வளோதானே? உங்கள் தம்பி எப்படி இருப்பார்? என் தம்பி எப்படி இருப்பானா? உன்னழகை வெளிக்காட்டும் சாரலில் என்னை போல சாயலில் ஒரு ஜீவன் தீண்ட கண்டேனே. சார் நிப்பாட்டுங்க சார். இப்போ எதுக்கு சார் பாட்டெல்லாம் பிடிக்கிறீங்க? இன்னும் உனக்கு புரியலையா? புரியலை சார். இப்படிலாம் பாட்டு படித்தா எனக்கு என்ன சார் புரியும்? சரி, நேமாவது சொல்லுங்கள் சார். நேம்லாம் சொல்ல முடியாது. நேம் சொல்ல மாட்டீங்க, எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. ஃபோட்டோவாவது இருக்கா? ஃபோட்டோலாம் கிடையாது. அப்புறம் எப்படி கூட்டிகிட்டு வருவே? நீ அங்கே போ, ஓகேவா? அங்கே போ, அவனுக்கும் உன்னைய தெரியும், சரியா? உன்னோட ஃபோட்டோ அவன்கிட்ட இருக்குது. ஸோ உன்னைய பார்த்து அவன் கண்டுபிடிச்சிக்கிருவான், சரியா?
ஓகேவா? நீ அங்கே போ, அவனே உன்னை கூப்பிடுவேன், அப்போ உனக்கு புரியும் அவன் யாருன்னு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறாரு. என்னமோ சொல்கிறீங்க, சரி போகிறேன், போய் கூட்டிட்டு வாரேன், இதெல்லாம் என்னோட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே புலம்பிக்கிட்டே போகிறீங்க. இப்போ இங்கிட்டு பவி நீங்கள் தான் ஜிம்மி, அதாவது ஜேகே ஐடியா கொடுத்துருப்பார்ல உங்ககிட்ட, அதை தான் யூஸ் பண்ணுறதுக்கு போகிறீங்க. இங்கிட்டு ஜிம்மின்னு உன் பேரண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போது கையில் பையனை வச்சுட்டு அப்படியே வந்து ஜிம்மின்னு சாப்பிட்டுட்ருக்காரு. பையன் அழுகுறியான். சேடா 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 ஒன்றும் இல்லைடா பாருக்கேண்டா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டே இப்போ வந்து ஜிம்மின்னு சாப்பிட்றாரு. அவரால் சாப்பிட முடியல. அப்படியே வந்து பையன் ரொம்பவே அழுதுட்ருக்கியான். அவரால் பையனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இங்கிட்ட சாப்பிடவும் முடியல. இப்படி தான் அவரோட ஒய்ஃப் இறந்து போனதுலேருந்து பையனை பார்த்துக்கிறதுலே இவருக்கு சரியாக டைம் போயிடுது. பிஸ்னஸ் ஒழுங்காக பார்க்க முடியல, வீட்டையும் ஒழுங்காக பார்க்க முடியல. சிங்கிள் டேடா ஜிம்மின் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காரு. எல்லாம் அவங்க அம்மாவுக்கு பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து ஜிம்மினோட அம்மா ஜிம்மின்ட்ட சொல்கிறாங்க, டேய் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க? நீ யாரை லவ் பண்ணேன்னு தெரில, யாரை கல்யாணம் முடிச்சேன்னு தெரில, ஃபோட்டோ கேட்டால் ஃபோட்டோ கூட இல்லைன்ற. சரிடா வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல. மா இதே தன்னோடமா சொல்லுவீங்க, எனக்கு வேறு எந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, இப்போதைக்கு என் பையனை நான் நல்லபடியாக வளர்க்கணுமா, அவ்வளோதாம்மா. சரிடா நீ உன்னோட ஒய்ஃபோட ஃபோட்டோ கூட இல்லாமல் வச்சிட்ருக்க, என்னடா நினச்சிட்ருக்க நீ? மா அது பொக்கிஷமாக இருக்குமா என்கிட்ட, அதை யார்கிட்டையும் காமிக்கணும்னு நான் விரும்பலம்மா. ஏன்டா ஏன்மா? அதெல்லாம் ஒரு ரீசன் காண்டிதாம்மா, தயவுசெய்து இதை வந்து என்கிட்ட எதையுமே கேட்காதீங்கம்மா. சரி இப்போ நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்க்குறேன், தயவுசெய்து அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கோ, இந்த குழந்தைய சேர்த்து நல்லா பார்த்துக்குருவாடா. மா ஏம்மா இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? இதுக்கு தான் நீங்கள் என்னை இங்கே கூப்பிட்டு விட்டீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? நீ கூட வந்து இருந்தாலே போதும், நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு தானே நீங்கள் சொன்னீங்க. இப்போ என்ன கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து இன்னொரு தடவை இதை சொல்லாதீங்கம்மா நீங்கள். ஐயோ நீ ஏன்டா புரிஞ்சுக்கவே மாட்ற? குழந்தைய வச்சுட்டு நீ எப்படிலாம் சிங்கிளாக வந்துட்டு சமாளிப்ப? அது என்னோட பிரச்சனை. தயவுசெய்து என்கிட்ட எப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என் லைஃப்பில் முதலும் அவள் தான், முடிவும் அவள் தான்மா. தயவுசெய்து எனக்கு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்னை இப்படியே விட்டுருங்கம்மா, நான் என் குழந்தையோட ஹாப்பியாக இருந்துட்டு போயிட்டே இருப்பேன். டேய் இப்போ உன்னால் சாப்பிட்றதுக்கு கூட இந்த குழந்தைய வச்சுட்டு உன்னால் சாப்பிட முடியலடா, எப்பட்றா நீ பார்த்துக்குருவ? நான் தான் சொல்கிறேன்ல, அது என்னோடய பிரச்சனை. தயவுசெய்து இதில் யாருமே தலையிடாதீங்க. சரிடா ஒரு பேபி சிட்டராவது வைப்போம்டா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. பேபி சிட்டர் வச்சாலும் என் குழந்தைக்கு வந்து சேஃப்டி கிடையாது. நானே என் குழந்தைய பார்த்துக்கிறேன், என்னை விட்டுருங்கம்மா. டேய் என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க? நீங்கள் ஏன் அப்படி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கு வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இஷ்டமே இல்லை. அப்படியே நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே என் குழந்தைக்கு சேஃப்டி கிடையாது. நான் மட்டும்தான் என் குழந்தைய நல்லாவே பார்த்துக்க முடியும். அப்படியே யாராவது வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அது பணத்துக்காண்டி மட்டும்தான் என்னை கல்யாணமே பண்ணிக்கிடுவாங்க. இந்த குழந்தைக்காக யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த குழந்தைய கஷ்டப்படுத்தணும்னு தான் நினப்பாங்க. வேணாம்மா தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியும். நீங்களும் வந்துட்டு என்னோடய அம்மா தான். அம்மாவோட இடத்துல இருந்துட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தயவுசெய்து இந்த குழந்தைய எப்படி நான் விட முடியும் நீங்கள் சொல்லுங்கள். டேய் குழந்தைய விட்டுருன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தெரியாதா? சித்தி கொடுமை ஆயிரும். இந்த பையனை நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க. என் பையன்மா இவன் வந்து கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்க முடியாதுமா. தயவுசெய்து இன்னொரு தடவை இந்த கல்யாணம் பண்ணிக்கோன்ற பேச்சை நீங்கள் எடுக்காதீங்கம்மா. தயவுசெய்து உங்கள் காலில் கூட விழுகிறேம்மா. டே ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கம்மா? நீங்கள் தயவுசெய்து இன்னொரு தடவை இதை பற்றி பேசாதீங்கம்மா. டேய் ஜிமின், உங்கள் அம்மா எல்லாமே நல்லதுக்கு தான்டா சொல்லிகிட்டு இருக்கா. என்னப்பா என்ன நல்லதுக்கு சொல்கிறாங்க? ஒரு அப்பா, நீங்கள் என்னோட அப்பா, தயவுசெய்து என் இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கப்பா. இதுவே நான் குழந்தையா இருக்கும்போது அம்மா இறந்துருந்தா இன்னொரு பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் முடிச்சிருப்பீங்களா? எனக்காண்டி நீங்கள் முடிச்சிருப்பீங்களா சொல்லுங்கள். இல்லைடா, இல்லை மாட்டேன். அப்போ நான் மட்டும் எப்படிப்பா முடியும்? டேய் அதுக்காண்டி என்னைய சாவடிச்சிட்டியாடா பேச்சிலே. ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நான் ஒரு உதாரணத்துக்காண்டி சொல்கிறேம்மா. இதுவே வந்துட்டு அப்பா வந்துட்டு நீங்கள் இறந்து போயிட்டு நான் வந்து அப்பா கையில் வந்து இருந்திருந்தா அப்பா எனக்காண்டி இன்னொரு பொண்ணை முடிச்சிருப்பாரா?
கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டார். ஏன்னா ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் அதோட வலியெல்லாம். வந்துட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணு சரியாக வந்து குழந்தைய பார்த்துக்கலைன்னா குழந்தைய ரொம்பவே கஷ்டப்படுத்துனாங்கன்னா சித்தி கொடுமை ஆயிரும். எப்படிம்மா, எப்படி என்னால் அப்படிலாம் விட முடியும்? இவன் ஏன் குழந்தம்மா, என்னோட குழந்த. இவனெல்லாம் கஷ்டப்படுத்த என்னாலலாம் முடியவே முடியாது. என்னால் தாங்கவே முடியாதும்மா. தயவுசெய்துமா இன்னொரு தடவை இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க. டேய், உன் ஃப்ரெண்டு ஜின்னும் தான், அவனுக்கு தான் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. இந்த 2வதாக பரியை கல்யாணம் முடிச்சிருக்காரு. சந்தோஷமாக தானே இருப்பார். பரிமாயி எல்லாத்துக்குமே பொண்ணு கிடச்சிருமாம்மா. பரி எப்பயுமே ரொம்பவே நல்ல பொண்ணு. அதுவுமே ஜின்னோட ஃபேமிலிக்கு ரொம்பவே தெரிஞ்ச பொண்ணு. அதனால் பரியை கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. பரியை பற்றி அவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் ஜின்னோட ஃபேமிலி ஜின்னுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க. யாருன்னே தெரியாமல் இந்த பொண்ணோட கேரக்டர் எப்படின்னே தெரியாமல் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கம்மா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பேசுகிறாரு. இப்போது பவி உங்களோட என்ட்ரி தான். நேராக போகிறீங்க. ஜிமின் டார்லிங் எப்படி இருக்கீங்க? என்னது டார்லிங்கா? யார் நீ? என்னங்க, என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க? யார்டி நீ? என்னங்க என்னைய பார்த்து யார்டின்னு கேட்குறீங்க? உன்னைய பார்த்து தான் கேட்குறேன். யார் நீ? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. ஏங்க என்னைய பார்த்தா தெரியாதுன்றீங்க? உன்னைய பார்த்து தான் தெரியாதுன்றேன். யார் நீ? என்னங்க, ஐயோ, என்னைய பார்த்து யாருன்னு கேட்குறீங்க? ஸோ ஆண்டி, என்ன ஆண்டி இது? யார்மா நீ? ஆண்டி, நான் யார் தெரியுமா? யார்? உங்கள் பையனோட ஒய்ஃபு. என்னது, என் பையனோட ஒய்ஃபா? அவள் தான் செத்து போயிட்டாளா? செத்து போயிட்டாங்களா? யார் சொன்னா? இவன் தான் சொன்னியா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்கள் பையனோட ஒய்ஃபா பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. நான் தான் ஆண்டி, நான் தான். ஜிமின், என்னடா இது? நீ ஒரு நிமிஷம் இருமா. நீ யாருன்னே தெரியாது, பொடி முத. என்னங்க ஜிமின்? என் குழந்தைய என்கிட்ட கொடுங்கங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாதுன்றே குழந்தைய கொடுன்னு கேட்டுக்கிருக்க, பொடி முத. ஜிமின், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நம்ம 2 பேத்துக்குள்ளே ஒரு சின்ன சண்டை இருக்குது. அதுக்காண்டி இப்படிலாம் என்னை யாருன்னே தெரியாதுன்னு நீங்கள் பேசுவீங்களா? என்னைய செத்துட்டேன்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஏன் ஜிமின் இப்படிலாம் பண்ணுறீங்க? என்னடி நினச்சிட்ருக்க நீ? என் பையனுக்கு அம்மா நீ கிடையாதுடி. என்னோடய ஒய்ஃபும் நீ கிடையாது. நீ ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுற. என்னது, நான் ஃப்ராடுத்தனம் பண்ணுறேனா? ஆண்டி, இவர் போய் சொல்கிறாரு. உண்மையிலே உங்கள் பையனை கல்யாணம் முடித்தது நான் தான். பாருங்கள், என் கையில் ரிங்கு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அவர் கையிலையும் ரிங்கு இருக்கும் பாருங்களேன். ஒரு நிமிஷம் பாருங்கள் ஆண்டி. கையை காமிடா. அவள் தான் சொல்கிறானா? கையை காமிடா. என்னடா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி உன் கையிலையும் ரிங்கு இருக்குது. இந்த மாதிரி ரிங்கு எத்தனையோ கிடைக்குமா? அவள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பிளான் பண்ணி ரிங்கு மாட்டிட்டு வந்திருக்கா. ஐயோ ஜிமின், ஏன் இப்படி போய் சொல்கிறீங்க? நீங்கள் தானே என் கையில் இந்த ரிங்கு மாட்டி விட்டீங்க. நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணீங்களே, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ரிங்கு மாட்டிக்கலாம் நீங்கள் கூட சொன்னீங்களே. நான் எப்படி அப்படிலாம் சொன்னேன்? ஆண்டி, இவர் வீம்புக்குனே என் மேலே இருக்கிற கோவத்தினால தான் ஆண்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை ஆண்டி. அதுக்காண்டி நான் செத்து போயிட்டேன்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன ஆண்டி இது? ஜிமினு, என்னடா இது? ஒரு நிமிஷம் நீ அமைதியாக இருமா, எனக்கே ஒன்றும் புரியல. நீ காசுக்காண்டி தானே இங்கே வந்திருக்க? உனக்கு எவ்வளோடி வேணும்? எவ்வளோ வேணும்? என்னங்க காசுக்காண்டி வந்திருக்கேன், நீ இப்படி தான் பேசிகிட்டு இருக்கீங்க? நீ பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகி பையனும் பிறந்துட்டியான். சரி, ஏதோ ஒரு சண்டையில் நான் கோச்சிட்டு இருந்தா சமாதானப்படுத்துவீங்கன்னு பார்த்தா நான் செத்து போயிட்டேன்னு உங்கள் ஃபேமிலிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, உங்கள் ஃபேமிலிக்கிட்ட கூட்டிகிட்டு போக மாட்டேங்கன்னு சொல்லிட்டு தானே நான் உங்கள் மேலே கோச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் என்ன இங்கே இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? சார், என்ன ஜிமின் நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்னடி விளாண்டுட்ருக்கியா? நீங்கள் தாங்க விளாண்டுட்ருக்கீங்க. ஐயோ, என் பையனை என்கிட்ட கொடுங்கங்க. இத்தனை நாள் என் பையனை நான் பிரிஞ்சிருந்துருக்கேன். கொடுங்கங்க என் பையனை. நீ யாருன்னே தெரியாது, உன்கிட்ட எப்படி என் பையனை கொடுக்க முடியும்? ஐயோ, என்னங்க உன் பையன் என் பையன் பிரித்து பேசுகிறீங்க? நம்ம பையங்க அது. நீ விளாடாதடி, எனக்கு டென்ஷன் ஆயிரும். நான் எங்கங்க விளாண்டுட்ருக்கேன்? நீங்கள் தாங்க விளாட்றீங்க. ஐயோ, பையனை கொடுங்கங்க. ஐயோ, கொஞ்சம் 2 பேரும் நிப்பாட்டுறீங்களா? இங்கே என்ன தான் நடந்துகிட்ருக்கு? ஆண்டி, அதை நான் சொல்கிறேன். ஜிமினுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது என்னோடய பையன்தான். எனக்கும் ஜிமினுக்கு பிறந்த பையன்தான் அது.
நான் வந்து ஆன்ட்டியை பார்க்கணும், அதாவது உங்களை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவர் கூட்டிகிட்டே வர மாட்டேன்ட்டாரு. அதனால தான் நான் கேட்டேன், ஏன் ஜிம்மி என்னை ஏமாத்துறீங்களா? அப்போ வந்துட்டு இப்படியே என்னை விட்டுட்டு போகலான்ற ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்களா? அதனால தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எனக்கு காமிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஆன்ட்டி. அதுக்கு இவர் சொன்னார், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அப்போ வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் எனக்கு காமிங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு இவர் என் கூட சண்டை போட்டு பையனை தூக்கிட்டு வந்துட்டாரு. நான் லைட்டாக கோவமாக தான் இருந்தேன். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை காமிக்க மாட்டேறீங்க, உங்ககிட்ட பேச மாட்டேன்னு லைட்டாக கோவமாக தான் இருந்தேன். என்னை வந்து சமாதானப்படுத்தணும்ல. இவர் பிசாட்டி பையனை தூக்கிட்டு வந்துட்டாரு. நான் எந்திரிச்சு பார்த்தேன் ஆன்ட்டி, ஜிமினியும் காணும் பையனையும் காணும்னு எவ்வளோ தேடினேன் தெரியுமா? இவங்கள வேர்ல்டு பூரா தேடினேன். பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ தான் நியூஸ் வந்துச்சு ஜிம்மி இங்கே தான் இருக்காரு. நான் தான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மினோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே என்னடா நடக்குதுன்னு ஜிம்மினை பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மினுக்கு சுத்தமாக புரியலை என்ன தான் நடந்துகிட்ருக்கு, இந்த பொண்ணு வந்து என்ன தான் சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அப்படியே முழிச்சிட்டே நிற்கிறாரு. இங்கிட்ட ஃபெமி நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டீங்க, இன்னும் ஃப்ளைட்டு வந்துட்டு லான்ச் ஆகலை. ஐயோ, இந்த ஜேகே பாஸோட பெரிய டென்ஷன் ஆகுது. அங்கே இருந்தால் ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்து கேஸ் போய் விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. திருப்பியும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியுமே ஆஃபீஸுக்கு வந்தால் போய் என் தம்பியை கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாரு. இவர் எப்போ பார்த்தாலும் என்னை வெளியவே அலைய வச்சிட்ருக்காரு. இந்த வெயில் வேறு தாங்க முடியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபெமி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வந்து ஃப்ளைட் வந்து லான்ச் ஆகுது, பயங்கரமான கூட்டம். இப்போ வந்து ஃப்ளைட்லேருந்து ஆள் இறங்கிட்டே இருக்காங்க. நீங்களுமே பேரும் தெரியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, முழிச்சுக்கிட்டே அவங்களுக்குள்ளேயே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஆளாக போய்க்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு யாரையுமே தெரியலை. ஸோ யாராக தான் இருக்கும், என்னை பார்த்தா தெரியும்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து திங்க் பண்ணிகிட்டே, எப்பா ராசா எங்கே தான்ப்பா இருக்க, சீக்கிரம் வாப்பான்ற மாதிரிலாம் நீங்களாம் நின்றுட்டே இருக்கீங்க. இப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்கள் பாஸ் தான் வராரு, அதாவது ஜேகே தான் அங்கே வராரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. சார் என்ன சார், இப்போ தான் நீங்கள் அங்கே இருந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி சார் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே சொல்கிறாரு, நான் தூணுலேயும் இருப்பேன், நான் துரும்புலேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. என்ன சார் குழப்புறீங்க, உங்கள் தம்பி எங்கே சார்? தம்பியெல்லாம் கூப்பிட வேணாம், வா நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்குன்னா ஒன்றுமே புரியல, இந்த ஆள் என்ன மெண்டலா? இப்போ தான் அங்கேருந்து போய் தம்பியை கூட்டிகிட்டு வான்னு ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி விட்டாரு. இப்போது ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த மனசு இங்கே வந்து நிற்கிறாரு. அதெல்லாம் தம்பியை கூப்பிட வேணான்னு கூட்டிகிட்டு போகிறேன். என்னதான்டா இங்கே நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலைன்ற மாதிரியே நீங்களுமே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஆஃபீஸ்க்கும் வந்துட்டு போயிடுறீங்க, ரெண்டு பேருமே உள்ளே போயிடுறீங்க. போயிட்டு இப்போ வந்துட்டு ஆஃபீஸோட கேபினை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஷாக்கு. சரிடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். பயங்கரமான ஷாக்கு. நெக்ஸ்ட் அந்த ஷாக்குக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேவா? எதுக்காண்டி உங்களுக்கு ஷாக்காச்சுன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் வந்துட்டு பவி, நீங்கள் நியூ ஐடியாவோட ஜிம்மினோட லைஃப்பில் இறங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஐடியா என்ன, ஜெகே கொடுத்த ஐடியா என்ன, ஃபெமியோட வந்துட்டு ஹீரோ யார், அண்ட் வந்துட்டு ஐசோ அண்ட் ஜெகேக்கு எப்படி ரொமான்ஸ் போகும், ஜின்னுக்கும் பரிக்கும் எந்த லெவலுக்கு ரொமான்ஸ் வரப்போகுது, எப்படி அவங்க லைஃப் மூவ் ஆன் ஆக போகுது, தயாங் எப்போ வந்துட்டு மாற போகிறாரு, சைல்டிஷ் பிஹேவியரில் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஒரு மேனாக மாற போகிறாரு, எப்படி வந்துட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக வாழ போகிறீங்க, எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம், ஓகேவாடா? இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் வந்துட்டு ஜேகேயோட ஃபேன்ஸ் லைக் பண்ணுங்கள், தயாங்கோட ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஜின்னோட ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜிமினோட ஃபேன்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? எல்லாருமே சேர்ந்துட்டு சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளோட சேனல் மேலே போகும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு ஊடால கொடுக்குறேன், ஓகேவா? ரொம்பவே வந்துட்டு ப்ரெஷராக இருக்குது, ரொம்பவே வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு அடுத்தடுத்து கொடுக்குறேன், ஓகேவாடா? சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மை வில்லேஜ் தாய்மாவாஸ் அண்ட் வந்துட்டு சிட்டி பொண்ணு, இதுக்கு ஒரு எபிசோடு பார்த்துடும், அதுவும் கலந்து பார்ப்போம். இதில் ஒரு எபிசோடு, அதில் ஒரு எபிசோடு, இந்த மாதிரி பார்ப்போம், ஓகேவாடா? ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.